இப்போ நாட்டு மக்களுக்கு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? நாய். இந்த நாய் வேணான்னு சொல்லக்கூடியவங்களோட சில கருத்துக்களை நான் ஏற்றுக்கிறேன். என்ன மாதிரி கருத்துக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாய் வந்து குழந்தைகள் கடிக்குது, பெரியவங்களை கடிக்குது, அதனால் நோய் நிறைய பரவுது. ஸோ நாயை வந்து தனிமைப்படுத்துங்க, வேறு ஏதாச்சும் ஒரு இடத்துல வச்சு அதை நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அவங்களுடைய கருத்துக்களை நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் இந்த வீடியோ ஒரு நிமிஷம் பாருங்கள். मुखटा देखिए हमने சாப்பாடு எடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். சாப்பாடு எடுத்துட்டு போயிட்டே இரு. போடான்னு ஜெயகா, நீ பின்னாடி வா. ஜெயகா, நீ பின்னாடி வா. நீ பின்னாடி வா. இதே வேலை வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. கிளம்புங்க. சாப்பாடு எடுத்துட்டு கிளம்புங்க. சாப்பாடு எடுத்துட்டு கிளம்புங்க. போயிட்டு அதாவது இந்த வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, யாரோ ஒருத்தங்க ஒரு நாய்க்கு சாப்பாடு வச்சுருக்காங்க. அதை ஒரு மனித மிருகம் தடுத்து அந்த சாப்பாடை எட்டி உதைக்குது. எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான். யாருமே பார்த்தீங்கன்னா நாய்க்குன்னு தனியாக பொங்கி சாப்பாடு வைக்கிறது இல்லை. அவங்க வீட்டில் மீந்து போன ஒரு சாப்பாட்டை வெளியில் ஒரு உயிர் பசியில் இருக்கும், அந்த பசியை ஆற்றணும்னு சொல்லிட்டு போய் வைக்கிறாங்க. இந்த மனித மிருகங்கள் அந்த மீந்து போன சாப்பாடு குப்பைக்கு போனால் கூட பரவாயில்ல, உயிர் வாழக்கூடிய ஒரு உயிர் அதை சாப்பிட்டு பசி அறியக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்படின்னா இந்த மாதிரி மனித நாய்க்கு அடிபட்டு செத்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்ற. இப்படி அடுத்தவங்க சாப்பாடு போடுறது தட்டி விடுறதுக்கு என்ன முட்டு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாய்க்கு சாப்பாடு போட்டோம் அப்படின்னா அது அந்த தெருவையே சுற்றிட்டு வரும் அப்படிங்கிற மாதிரி முட்டு கொடுப்பாங்க. நாய்க்கு நீங்கள் சாப்பாடு போட்டாலும் போடலைனாலும் அது தெருவில் தான் சுற்றிட்டு வரும். நீ சாப்பாடு போடலையா, நான் கோச்சிக்கிட்டேன் போ அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளைட்டு பிடிச்சி அது துபாயிலலாம் போய் செட்டில் ஆகாது. நாய்க்கு பார்த்தீங்கன்னா வெறும் 5 அறிவு தான். அது ஒரு மிருகம் தான். அதனால குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, பெரியவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எல்லாத்தையுமே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ரேபிஸ் வருது, அதனால நிறைய பேர் இறந்து போகிறாங்க, நிறைய பேரை நாய் கடிக்குது. அதனால அதை தனிமைப்படுத்தணும், ஷெல்டர் பண்ணணும் அப்படிங்கிறத கூட நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா இவங்க மத்தியில் அந்த நாய் வாழ்றதுமே அந்த நாய்க்குமே ரிஸ்க் தான். ஏன்னா அதுக்கு சாப்பாடு போட்ட மாட்டாங்க, பட்னி போட்டு கொள்ளுவாங்க, கல்லால் அடிப்பாங்க, கம்பால் அடிப்பாங்க. ரீசெண்டாக கூட ஒரு நாய்க்கெலாம் தூக்கெல்லாம் போட்டாங்க, சரிங்களா? அதனால அந்த நாய்க்குமே அது சேஃப்டி தான், மக்களுக்குமே அது சேஃப்டி தான். ஆனால் 6 அறிவுன்னு சொல்லப்படக்கூடிய இந்த மனித மிருகங்கள் ஒரு உயிரை பட்னி போட்டு கொள்ளணும், இல்லைனா அடித்து கொள்ளணும், இல்லைனா சித்திரவதை பண்ணணும்னு நினைக்கிறானுங்க. அப்படின்னா இந்த நாய்களுக்கு மூளை இருக்கா, இல்லைனா மனித கழிவு இருக்கா, மாட்டு கழிவு இருக்கா, பூனை கழிவு இருக்கா, கழுத கழிவு இருக்கான்னு எனக்கு சத்தியமாக தெரில. எனக்குலாம் ஒரே ஒரு ஆசை தான், இந்த மாதிரி என்ன உயிராக வேணா இருக்கட்டும், அதுக்கு சாப்பாடு போடக்கூடாது, அதை சாப்பாடு போடாமல் கொல்லணும்னு நினைக்கிறானுங்க. அப்படின்னா இவனுக்கெல்லாம் அடுத்த ஜென்மத்தில் இந்த மாதிரி திருநாயாக பிறந்து தெருவா சாப்பாட்டுக்கு வேண்டி அலைஞ்சி கல்லறிப்பட்டு கம்பெறிப்பட்டு அடிபட்டு சாகணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஆசை.